தீவிரவாதம் நம்மை தொடக்கூடாது என்றால் ஒருங்கிணைய வேண்டிய நேரம் இது. வந்தேரிகள் போயேரிகள் அனைவரும் நம் வீட்டு தத்து பிள்ளைகளே, அவர்கள் அனைவரும் நம் வீட்டு செல்லங்களே. அவர்களின் கண்களில் சமுதாயத்தில் நான் தெருக்களிலும் வேலை இடங்களிலும் வீடுகளிலும் நான் ஒரு பயந்த பார்வையை அவர்கள் கண்களில் காண்கின்றேன். இது நம்ம சமுதாயத்திற்கு நல்லதாக எனக்கு தோணவில்லை. சவுத் இந்தியா முழுக்க மத எதிர்ப்பு, மத பிரிவினை, மனித பிரிவினை ஏற்படுத்தப்பட்டு மொழி பிரிவினை, தேசம் என்ற உணர்வின்றி போனால் தீவிரவாதத்தின் பிடியில் நாம் சிக்குவோம். நான் இப்பொழுது கடவுள் கதைகளையும் கோயிலில் சென்று ஒரு விளக்கேற்றினால் ஒன்று நடந்துவிடும் என்ற கதையை இவற்றில் முழுக்கவே இருக்காது. ஆனால் ஒரு சமுதாயத்தினுடைய நலனுக்காக எந்த ஒரு விஷயத்தை நாம் எடுக்கும் பொழுதும் பைரவரின் துணை வேண்டும் என்பதற்காக அவரின் துணையோடு சில விஷயங்களை நான் உங்களிடம் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். மற்றபடி இவற்றில் பூஜைகளோ எதுவும் இருக்கப் போவதில்லை. அந்த தமிழின் இந்த பழைய சரித்திர கதைகள், அவற்றை புனரமைக்கப்பட்டது, அவரை மாற்றி எழுதப்பட்டது என்ற கதைகளையும், ஆனால் வந்தேரிகள் போயேரிகள் யாரும் நம்முடைய வீட்டு குழந்தைகளே என்பதை பற்றி மட்டுமே நான் முழுக்க பேசப் போகிறேன் என்பதால் அவற்றில் ஈடுபாடு உள்ளவர்கள் மட்டும் இவற்றை பார்த்தால் போதுமானது. பூஜைகள் பற்றி மட்டுமே வேண்டும் என்பவர்கள் நிச்சயமாக இப்பொழுதே விடுவிட்டுக் கொள்ளலாம். ஏனென்றால் தொடர்ந்து நீங்கள் பூஜையை பார்த்து கொண்டு வருகிறீர்கள். இங்கே நான் பேசிக்கொண்டிருக்கின்ற விஷயம் முக்கியமாக தமிழினுடைய சரித்திரம். இப்பொழுது நம் வீட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற, நம் சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற, இன்று நாம் கூறும் ஆரியர், திராவிடர், தெலுங்கர், சமஸ்கிருதம், கொள்ளை போன நமது சரித்திரம் என்ற டாபிக் ஒரு புறம் போய்கொண்டிருக்கின்றது. தவறுகள் ஏற்பட்டது நமது போன ஜென்மத்தில் 10,000 வருடம் 20,000 வருடம் என்றால் அது நமது போன ஜென்மம் இல்லாமல் வேறு என்ன? 10,000 வருடத்துக்கு 1000 வருடத்துக்கு முன்னால் என்றாலே அது நம்முடைய போன ஜென்மம் என்று தானே பொருள். 10,000 வருடம் முன் 20,000 வருடம் முன் என்பது நமது போன ஜென்ம கதையாகும். இன்று தெலுங்கர், இஸ்லாமியர், கிறிஸ்துவர், கேரளர், கர்நாடகர் எல்லாம் நம் செல்லங்களே. எப்படி என்று கேட்கிறீர்களா? ஒரு AR ரஹ்மான் நமக்கு வேண்டுமென்றால் ஒட்டுமொத்த இஸ்லாமியரும் நமக்கு வேண்டும்தான். ஒரு ஜேசுதாஸ் நமக்கு வேண்டும் என்றால் ஒட்டுமொத்த கிறிஸ்துவர்களும் நமக்கு வேண்டும்தான். நமக்கு வேலைகளை கொடுக்கும் மேலை நாடுகளாக இருந்தாலும் கூட அவர்களும் நமக்கு வேண்டும்தான். நம் வீட்டு சித்தி கடப்பாவை சேர்ந்தவராக இருக்கின்றார். உன் அக்காவை ஹைதராபாத்தில் கொடுத்திருக்கிறோம். என் அம்மா ஆந்திராவாக இருக்கிறார்கள். என் அப்பா தமிழ்நாடாக இருக்கிறார்கள். எலக்ட்ரானிக்ஸ் படித்த நம் வீட்டு குழந்தைகள் பெங்களூரில் இருக்கின்றார்கள். நம் வீட்டு குழந்தைகள் US-இலும் கனடாவிலும் இருக்கின்றார்கள். தயவு செய்து வேலை செய்யும் இடத்திலோ, அப்புறம் இப்போது நாம் ஆரியர்கள் என்று கூறி அவர்களையும் வெறுப்பாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். கோவில் பூசாரி குழந்தைகளிடமும் நம் வீட்டு சித்திகள் அம்மாக்களிடமும் போன ஜென்மத்தில் உன் தாத்தா இந்த தவறுகளையெல்லாம் செய்தார் அப்படி என்று கூறிக்கொண்டிருக்கின்றோம். நீ மட்டும் நல்லா இருக்கணும்னு இந்த வழிமுறைகளை ஏற்படுத்தினார்கள். அதனால் நான் உன்னை இந்த வீட்டை விட்டு அனுப்பிவிட வாய்ப்பிருக்கிறது என்று சொல்வது போலத்தான் நாம் கூறிக்கொண்டிருக்கிறோம். இன்று நடமாடும் சித்திகளுக்கும் ஆரியர்களும் வேற்று நாட்டவர்களும் 10,000 வருடம் முன் இப்படி செய்தார்கள். நம் தமிழ் சித்தர்களும் கடவுளும் விஞ்ஞானிகளாகவும் மருத்துவர்களாகவும் இருந்தார்கள். அதை அதன் போக்கில் விட்டிருந்தால் உலகம் முழுக்க இன்று ஆரோக்கிய உணவும் ஆரோக்கிய வாழ்க்கை முறையும் இருந்திருக்கும். உலகம் முழுக்க முதலில் தோன்றிய இந்த தமிழ் மற்றும் அதை சார்ந்த வாழ்வியல் முறை பின்பற்றப்பட்டிருக்கும். மற்றும் பெண்களுக்கு முக்கியமாக உணர்த்த வேண்டியது, அது எந்த மதம் மற்றும் நாடாகிலும் சிவன் எப்போது தன் உடலில் பாதி பெண் சக்தி என்று இருவரும் சேர்ந்து நடனம் புரிந்தார்களோ, பெண் சக்தி தனது உடலில் பாதி இருக்கின்றது என்று கூறினாரோ, இருவரும் சேர்ந்து நடனம் புரிந்தார்களோ, அன்றைய காலத்தில் சமமாகத்தான் இருந்துள்ளது. நினைத்து பார்க்க முடியாத அளவு வெஸ்டர்னர்ஸ் நினைக்கின்ற இந்த உடைகள் மற்றும் வேலைகளில் உள்ள சமத்துவம் தாண்டி ஒரு சமத்துவம் இருந்திருக்கின்றது. அதை நிறம் வைத்து வேறுபாடு வைத்தவரே, யார் நிறம் வைத்து அதை வேறுபாடு என்று சொன்னார்களோ, கருப்பாக இருப்பவர்கள் எல்லாம் எனக்கு கீழ் இருக்க வேண்டும் என்று கொண்டு வந்தார்களோ, நாம் கடவுளின் பிள்ளைகள் என்று நினைத்தார்களோ, அவர்களேதான் அந்த பெண்ணையும் அடிமைப்படுத்தியது. அந்த பெண்ணும் எனக்கு அப்புறம்தான். ஏனென்றால் அதை எழுதியது பெண் அல்ல. அதை நிறம் வைத்து வேறுபாடு வைத்தவரே கொண்டு வந்த முறைதான் இந்த பெண் அடிமையும். அதை நிறம் வைத்து யார் வேறுபாடு வைத்தார்களோ அதே மனிதன்தான் கொண்டு வந்த இந்த பெண்ணடிமை முறையும். இப்படி தன்னுடைய நிறம் போன்று இல்லாதவர்களை தன் அடிமைப்படுத்தினரோ, அதே போன்று தன் உருவம் போன்று இல்லாத பெண்களின் சாம்ராஜ்யம் ஓங்கிவிடக்கூடாது என்பதற்காக அவர்களுக்கு அதே வெண்மை நிறம் இருந்தும் கூட அவர்களை உருவத்தை வைத்து அவர்களை பின்னுக்கு தள்ளுவதற்காக அந்த பெண்ணையும் அடிமைப்படுத்தி இருந்திருக்க வேண்டும். அவர்கள் ஆதிக்கம் செலுத்துவார்கள். வெரி கிளவர் மைண்ட். எப்பொழுதும் ரொம்ப கிளவர் மைண்ட் இருக்கிறவங்க தன்னை முதலில் நிலைநிறுத்திக் கொள்வார்கள்.
அதை நல்ல விதமாகவும் அந்த கிளவர்னஸை பயன்படுத்துகிறவங்க சமுதாயத்தில் இருப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி விஷயங்களை நம்மளை தான் முதல்ல முன்னிறுத்திக்கணுன்றதுக்காக எதை வேண்டுமானாலும் செய்யக்கூடும். எழுதுகின்ற வெள்ளை உடம்புடைய நான் என்னை சுற்றியுள்ளவர்களை இந்த நிறத்தை வைத்து வெல்ல பார்க்கிறேன். ஆனால் என்னோடு இருக்கும் பெண்ணும் வெள்ளை நிறமாக இருக்கின்றாள். அவளையும் தனக்கு கீழ் கொண்டு வர வேண்டும். 1000 வருடம் முன் இங்கு பெண்ணுக்கு மதிப்புள்ளது. 10,000 வருடங்களுக்கு முன் இந்த நம்முடைய நிலம் என்பது பெண்ணுக்கும் மதிப்புரியதாகத்தான் இருந்தது. நமது காளி கருப்பு நிறத்தில். ஆக அவனே அவன் இனப்பெண்ணையும் பின்னுக்கு தள்ளுகிறான். தன் கையில் ஒரு பழம் இருக்கின்றது. அது அவள் அருகில் இருக்கின்றவள் கையிலும் இருக்கின்றது. ஆனால் மற்றவர்களிடம் அது இல்லை. தன்னைத்தான் இந்த உலகத்தில் உயர்ந்தவனாக நிறுவ வேண்டும். ஆக அருகில் உள்ளவளிடம் உன்னிடம் இருக்கின்ற ஸ்பெஷல் பழம் இருந்தாலும் உன்னுடைய பெண்ணுருவம் என்பது அவ்வளவு பெரிய விஷயம் கிடையாது. அப்படி என்று அவளையும் பின்னுக்கு தள்ளுகின்றான். அங்கு அழிந்தது பெண் சமுதாயம். உலகில் உள்ள அனைத்து பெண்களும் நான் சொல்வதை தயவு செய்து கேளுங்கள். அன்று அழிந்தது பெண் சமுதாயம். பெண்ணை பின்னுக்கு தள்ளாதிருந்திருந்தால் அவளோடு தொடர்பு படுத்தப்பட்ட காமம் புனிதமாக இருந்திருக்கும். நம் முன்ஜென்ம தமிழ் என்ற ஆசீவகம் இதனால்தான் காமத்தை வணங்கும்படி செய்தது. வணங்கும்படி செய்யும்போது மனதால் விரும்பி அவளும் ஒப்புக்கொண்டால் ஒழிய காமத்தை அடிமைப்படுத்தி அனுபவிக்கும் முறையே வந்திருக்காது. கற்பழிப்பு வந்திருக்காது. மற்றவரை அடிமைப்படுத்துவது என்பது ஒரு மனநிலை பாதித்த ஒரு நிலையாகும். கோயிலில் இருக்கும் லிங்கத்தை கேலி செய்கிறார்கள் என நம் தமிழர் யாரும் வேறு கதை எழுத வேண்டாம். முருகனின் வேலை ஆயுதமாகவும் அதுவே ஆண் பெண் சேர்க்கைக்கான சிம்பலாகவும் ஆராய்ச்சியாளர்கள் கூறுவதால் வேற்று மதத்தினர் கேலி செய்கிறார்களே என்று அதை வேறு எந்த கதைகளையும் நமது தமிழர்கள் எழுதிவிட வேண்டாம். காமம் வணங்கப்பட வேண்டும். ஆனால் அதற்கென்று சில முறைகள், சில காலங்கள், சில கட்டுப்பாடுகள் இருக்கின்றன. அது ஆரோக்கியமான சமுதாயத்திற்கு வழிவகுக்கும். காமத்தை அசிங்கமாக காட்டி பெண்ணை கீழ்ப்படுத்தியதால் தான் சிறு குழந்தைகளை கற்பழிக்கும் நிலை வந்தது. அதை புனிதமாக காட்டியிருந்தால் முதலில் மனிதன் பெண்ணின் மனதில் இடம்பெற்று அதன் பின் வரும் காமம் அதைவிட 10 மடங்கு இன்பத்தை தரவல்லது என்பதை உணர்ந்திருப்பான். அதை புனிதமாக காட்டியிருந்தால் முதலில் மனிதன் பெண்ணின் மனதில் முதலில் இடம்பெற்று அதன் பின் வரும் காமம்தான் அதைவிட 10 மடங்கு இன்பத்தை தரவல்லது என்பதை உணர்ந்திருப்பான். நான் சொல்லும் இந்த தாத்பரியங்களை, அதாவது ஆசீவகம், உயர் திரு பாண்டியன், உயர் திரு பிரவீன் மோகன் அவர்களினுடைய சொல்லும் கருத்துக்களுக்கு உடன்படும் எவரும், உலகில் உள்ள எவரும் தமிழரே. எந்த உலகத்தில் அவர்கள் இருந்தாலும் இந்த தமிழ் பற்றியும் இதனுடைய பிரதான கதைகளை பற்றியும் அதை எவ்வாறு அழிந்தன என்பது பற்றியும் எவர் ஒப்புக்கொண்டாலும் அவர்கள் எல்லாம் ஆசீவகத்தை சேர்ந்தவர்களே. இந்த ஜென்மத்து ஆரிய குழந்தைகள் உணவு முறை கெட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி கொண்டு போனால் அதுக்கு லிவரில் ப்ராப்ளம், ஆப்ரேஷன் செய்யணும்னு சொன்னால் அதுவே உன் போன ஜென்ம தாத்தா செய்த வேலை என்பதை இன்றைய ஜென்ம நம் வீட்டு ஆரிய குழந்தைகளுக்கு புரிய வைக்க வேண்டும். அன்று கோவிலில் பூசாரியாக நாம் அதன் வாயிலை தாண்டி உள்ளே போகக்கூடாது. நாம் தொட்டது அவர்கள் தொடக்கூடாது. பச்சையாக பயிர் செய்யப்பட்ட பொருட்களாக இருந்தால் தோஷமில்லை. ஆனால் அது வெந்த பொருளாக இருந்தால் தோஷம். அவர்களே தோஷம் என்று கூறிவிட்டால் அவர்கள் எல்லாவற்றையுமே வெந்தது வேகாதது இரண்டையுமே தோஷம் என்று கூறிவிட்டால் அவர்களே கழனியில் இறங்கிதான் வேலை பார்க்கணும். அவர்களுக்கென்று தனி கழனி வைத்து கொள்ள வேண்டியது தானே. நான் என் இளவயதில் என் மாமியார் என்ன பண்ணுவாங்கன்னா, பீரியட்ஸ் வரும்போது இவங்கெல்லாம் மாமிகள் கோயிலில் சென்று அங்கே மாமிகளிடமிருந்து தெரிந்து கொண்டு வந்துவிட்டு தன்னுடைய எல்லா வில்லங்கத்தனத்தையும் இவற்றையும் மற்றவர்களை கொடுமைப்படுத்துவதற்கு சேர்த்து கொள்ளுகின்ற விஷயங்கள் இந்த தீண்டாமை விஷயங்கள். ஆனால் அவர்களிடமிருந்து அதை பிடித்து கொண்டு வந்துவிட்டு எனக்கு பீரியட்ஸ் வரும்போது எப்பொழுதுமே டெய்லி துவைக்கின்ற அவர்களுடைய துணியை நான் துவைப்பது. அந்த காலத்தில் 20 வருடத்துக்கு முன்னால் வாஷிங் மிஷின் கிடையாது, எதுவும் கிடையாது. நாம் அவர்கள் துணியை துவைக்கலாம். பீரியட் சமயத்தில் துவைச்சி முடிஞ்ச பின்னாடி காஞ்ச துணியை நம்ம தொடக்கூடாது. ஈர துணியாக இருந்தால் தொடலாம், வேகாதான் இருந்தால் தொடலாம். பச்சை பால் தோஷம் இல்லை, தயிர் தோஷம் இல்லை. தோஷம்னு சொல்லிட்டா நீ தான் துணி துவைக்கணும், தோஷம்னு சொல்லிட்டா நீ தான் பயிர் செய்யணும், அதெல்லாம் கூட தோஷம்னு சொல்லிட்டா நீ தான் எல்லாமே போய் பால் கறக்கணும். அவ்வளவு சோம்பேறித்தனங்களை நிறைந்தது தான் இந்த தீண்டாமை என்பது. கோயிலுக்கு செல்லும் அந்த மாமியார்கள் மற்றும் எல்லாமே அங்கு பிடித்து கொண்டு தன்னுடைய வேறு மதத்தை சேர்ந்தவர்களாக இருப்பவர்கள் கூட இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் அவர்களை பின்பற்றினர். அந்த கோவில் பூசாரிகளுக்கு அவர்கள்தான் உயர்ந்தவர் என்றும்
சுத்தம் செய்பவர், பயிர் செய்பவர், ஆச்சாரி, தச்சன், வண்ணான் மரியாதை இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் உங்கள் வீட்டு பிள்ளைகள் உங்கள் வீட்டு பிள்ளைகளை இன்று நீங்கள் படிக்க வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஏன்? உயர்ந்த பதவி, ஆன்சைட் வாய்ப்பு எல்லாமே உங்களுக்கு பிடித்திருக்கிறது. நீங்கள் வந்துவிட்டீர்கள் அந்த வேலையிலிருந்து, கோவிலிலிருந்து. எப்பொழுதோ நீங்கள் படிப்பு மற்றும் உயர் பதவிகள் எல்லா விஷயத்திலும் நீங்கள் பெற்றுவிட்டீர்கள். எப்பொழுதோ அந்த இடத்துக்கு நீங்கள் சென்று விட்டீர்கள். ஆனால் அங்கேயும் சென்று அதில் நாம் ஸ்பெஷலாக இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த ஜென்மத்திலையும் நீங்கள் அதை யோசிக்க வேண்டாம். உங்கள் தாத்தா போன ஜென்மத்தில் உங்கள் தாத்தாக்கள் செய்த வேலையை இந்த ஜென்மத்திலும் நீங்கள் உங்கள் ஆட்களே மேலே வர வேண்டும் என்று நினைக்காமல் விவசாயம் வளங்களை அழிக்காதிருந்தால் பூமி என்ற இந்த கோலத்தை காப்பாற்றி அதில் உள்ள அனைத்து பிரிவினரையும் ஒரே மாதிரி நினைத்தால் யாருமே வந்தேரிகள் இல்லை. இன்று கண்களில் அந்த கலக்கம் ஏன்? இன்று நாங்கள் இந்த சரித்திரத்தை, இந்த தமிழ் சரித்திரத்தை நாங்கள் தெரிந்து கொண்டோம் என்பதால் நாங்கள் இந்த மற்ற ஸ்டேட்டில், இங்கேயே இருக்கிற மற்ற ஸ்டேட்டில் இருக்கிறவங்க, இல்லை வேறு 10,000 வருஷத்துக்கு முன்னாடி கதைகளை மாற்றி எழுதினவங்கன்றவங்க, அதுக்காக நாங்கள் இப்போ அது புதுசாக தெரிஞ்சுக்கிட்டதுனால உங்களை நாங்கள் வெறுக்கிற மாதிரி பார்க்கறதுனால உங்களுடைய கண்களில் இருக்கும் அந்த நடுக்கம் என்பது தேவையற்றது நான் என்று கூறிக்கொள்கிறேன். அந்த உங்கள் போன ஜென்ம செய்த தாத்தாக்கள் செய்த தவறுகளை நீங்கள் உணர்ந்து கொண்டாலே போதுமானது. ஆரிய தெலுங்கு பள்ளி குழந்தைகளின் இளம் வயதினர் கண்களில் மிரட்சி, இவர்கள் நாம் போன ஜென்ம தாத்தா செய்ததை தவறு என்றவர்கள் ஏற்றுக்கொண்டாலே போதுமானது. இவர்கள் எங்கு நம்மை ஓரம் கட்டி விடுவார்களோ, சரித்திரத்தை எல்லாம் தோன்றிக் கொண்டு இருக்கின்றனரே என்ற பயம், அதை உணர்ந்து ஒன்றுபடு போதும். அது போன ஜென்மத்தில் உன் தாத்தா செய்தது உன்னுடைய நலன் என்று. ஆனால் அது இன்று உன்னுடைய நலனாகவே அது இல்லை. நீ சாப்பிடும் சாப்பாடே உனக்கு நல்ல விதமாக சேரவில்லை. விஷத்தன்மை கலந்திருக்கின்றது. அவர்கள் ஒட்டுமொத்த உலகையே தான் அடிமையாக வைத்துக்கொள்ள போடப்பட்டவை அவை. அதை வைத்து நாம் நன்றாக இருக்கிறோம். இந்த சிறு சிறு விஷயங்களுக்காக கோயிலில் நாம் மட்டும்தான் உள்ளே இருக்கிறோம், அதை தாண்டி பூஜை செய்ய அவர்கள் வரவில்லை, நாம் மட்டும் உண்ணாதிருப்பவர்கள், அப்படி என்று அந்த சிறு சிறு விஷயங்களில் சந்தோஷப்பட வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நீங்களும் இவற்றினால் வீணாய் போனீர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் தயவு செய்து. அவர்கள் செய்யும் அந்த கார்ப்பரேட் கம்பெனிகள் செய்யும் அநியாயங்கள், தான் மட்டும் உலகில் லீடிங்கில் இருக்கணும்னு அவங்க இன்றைக்கி பண்ணுற விஷயம் உங்களையும் தான். இன்றைய ஜென்ம ஆரியர்கள், தமிழ்நாட்டில் வாழ்கின்ற ஆரியர்களையும் தான், தமிழ்நாட்டில் வாழ்கின்ற ஆரிய தமிழ் என்ற ஆரிய கலந்து போன அவர்களையும் தான் அது பாதிக்கின்றது. சிறு சிறு விஷயங்களாக சமுதாயத்தில் நம்மை முன்னிறுத்தி வைக்கிறது. நாம் உண்ணாமல் இருக்கின்றோம், கோயிலில் நாம் உள்வாசப்படிக்கு தாண்டி நாம் மட்டும் போகின்றோம் என்ற 2 விஷயங்களை வைத்துக்கொண்டு சமுதாயம் இப்பொழுது எல்லாரையும் மதித்து கொண்டிருக்கின்றது. அதை சாப்பிடுவர்கள், சாப்பிடாதவர்கள், அந்த கோயில் வாசப்படி தாண்டி உள்ளே போகிறவர்கள், போகாதவர்கள், அனைவரையும் தாண்டி யார் சாதிக்கின்றார்களோ, நாசாவில் இருப்பவர்களை எல்லாம் மதித்து கொண்டிருக்கின்றது. வேறு எங்கெங்கோ இருப்பவர்களை எல்லாம் மதித்து கொண்டிருக்கிறது. இது போன ஜென்ம கதை. இது அதை வைத்துக்கொண்டு என்ன செய்ய போகிறீர்கள்? அதனால் தயவுசெய்து இந்த சரித்திரங்களை அவர்கள் கூறிக்கொண்டு வருகின்ற இந்த ஆராய்ச்சியாளர்கள் அவற்றை கூறிக்கொண்டிருக்கிற அந்த கதைகளை முதலில் கேளுங்கள். உலகத்தில் உள்ள அனைவரும் அதை ஒப்புக்கொள்கின்றனர். அவ்வாறு ஒப்புக்கொண்டால் நீங்கள் வந்தேரிகள் கிடையாது, நீங்கள் எங்கள் வீட்டு குழந்தைகள் தான். அதை புரிந்து கொள்ளுங்கள். முதலில் நீங்கள் ஒத்துழைக்க வேண்டும் இந்த விஷயத்துக்கு. நீங்களே கூட அதை வெளியில் கொண்டு வந்தால் உங்களுக்கும் நல்லது தான். அது அவர்களுக்கு நல்லது என்று அவர்கள் நினைத்து செய்தார்களே தவிர அது இன்றைய உங்களுக்கும் நல்லதாக இல்லை. அவர்கள் வழியாய் வருகின்ற உங்களுக்கு நல்லது செய்கிறோம் என்று நினைத்து அவர்கள் செய்துவிட்டார்களே ஒழிய இன்று அது உங்களுக்கும் கூட நல்லதில்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். முடிந்தால் நீயே உலகத்துக்கு எடுத்து கூறி உன் மீது விழுந்த கரை, உன் தாத்தா மீது விழுந்த கரைகளை நீக்கு. 20ஆம் நூற்றாண்டுக்கு பின் வந்த அவர்களே உலகை மீட்டனர் என்று சரித்திரம் எழுதுங்கள். மற்றும் சைவத்தை பற்றியும் சிவத்தை பற்றியும், அன்பே சிவம் மற்றும் நான்வெஜ் விஷயங்களை பற்றி நான் இதுக்கு அடுத்த பார்ட்டில் நான் உங்களுக்கு முக்கியமாக சொல்கிறேன். அனைவரும் நாம் ஒருங்கிணைய வேண்டிய நேரம் இது. நான்வெஜ் பற்றியும் தெளிவான விளக்கம் வேண்டும். கடவுளை வணங்கும் முறைகளில் இருக்கின்ற விளக்கம், அப்புறம் உள்ள கடவுள் கதைகளில் இருக்கின்ற நிறைய கற்பனை கதைகள் உள்ள கடவுள் கதைகள், உண்மை கதைகள் உள்ள கடவுள் கதைகள், அவைகள் அனைத்தையும் நாம் அடுத்த பகுதியில் பார்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருந்தால் மட்டும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கிரே கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருந்தால் பண்ண வேணாம். ஏற்கனவே நீங்கள் அதை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்ற மீனிங் தான் அந்த பட்டன். ஸோ நீங்கள் ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருந்தால் பண்ணுங்கள். தேங்க்யூ.
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருந்தால் மட்டும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கிரே கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருந்தால் பண்ண வேணாம். ஏற்கனவே நீங்கள் அதை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்ற மீனிங் தான் அந்த பட்டன். ஸோ நீங்கள் ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருந்தால் பண்ணுங்கள். தேங்க்யூ.